ஏண்டா மாப்பிள்ளன்னு கேக்குறேன். என்னை பாத்துருக்க அப்படி இறக்குற மாதிரி தெரியுதாடா? அப்படி இழுத்து போய் தரத்தாங்கினாரு தோணை கட்டட்டும் மாப்பிள்ள ஜாக்கிரதை. அப்படியா வந்து கஷ்டப்பட்டு ஆடி இருக்கிற பழையில என்ன பார்த்தா கோயந்தா போடுற மாப்பிள்ளைக்கு கோயந்தா போடுறதுக்கு வச்சுக்காரு. அப்படியே இந்த பக்கம் 3 வரல, இந்த பக்கம் 4 வரல. சாமி பூசாரி தண்ணி உனக்கு என்ன தண்ணி போட்டு மாறுது மாப்பிள்ள? எங்கட பிடிக்க வர கோயிலுக்கு பூசாரி சொன்னீல ஒழுங்கு மரியாதையை பூரா தாய் குழம்புல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மரியாதையை பேர் சொல்லல மகனி பூத்து வர அப்படியே நிக்க மாட்டா. பூசாரி கீழ முடியாம கோயில் பூசாரி கீழ முடியாம மலையான மழை பெய்யுது. பூசாரி வாங்க வாங்க இந்த கிடா ஒரு வெட்டுக்கு பாருங்க. அப்படி ஊத்த கூடாதா? அண்ணா 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 தானுன்னா தானே வாய் பேசுறத 3 நாள் தான் ஆகுது. காலையில எடுத்து கையில கொடுத்துரு விசுப்புற ஜாக்கிரதை. ஆமா பாட்டிக்காது வாய் வச்சுக்கிட்டேன் எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னது கோயில் கூத்தோடிட்டு இருக்காங்க. என்ன கட்டிட்டு வந்து பேசுறேன் பொம்பளை வச்சு கூடாது. அப்படியே அப்படியே சேலையை தூக்கி அப்படியே தூக்கி ரெடிங்கிறான். எப்படி வழக்கமா வீட்டுல அவங்க வீட்டுல அவங்க பொண்டாட்டி பால் ஊத்துட்டோம். பாலா உங்க பையன் பால் ஊத்துறப்பா கோமாளி என்ன உங்க வீட்டுல இந்த செய்தி நம்ம வீட்டுல இந்த செய்தி தான் இன்னும் ஒரு அரட்டி யாரு கணக்கா வீட்டுக்காரி வீட்டுல அண்ணா மரவல்ல பால தட்டாட்டா அண்ணா நன்னா தண்ணா நீ எடா நோக்காடு யானோ ஒண்டாடி செத்து போச்சு அழுகுற இல்ல தோக்க வருதாங்க பட்டு பல 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 பால தண்டு மாதிரி அண்ணா என்ன ஐஸ் வேணுமா ஐஸ் குடுங்க வந்திருப்பாங்கடா ஒண்ணு கூட உனக்கு அது ஐஸ் இருக்கா சாக்கறமா அப்படி இழுத்து வச்சா தூட்டு வச்சாக்கறத
எவ்வளவு மாப்பிள உனக்கு ஏத்த இருக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியுது மாப்பிள எங்க பையன் இப்படித்தான் தம் கட்டி ஊதுற போய் கீழே வந்துடும் ஜாக்கிரதை அப்படியே நானும் பாக்குற பாருங்க பேசுறப்ப கையில இங்க நேரம் நானும் வந்து பாக்குறேன் பேசுறப்ப கையை பாரு எங்க கொண்டு வர பாருங்க இவங்க குடுக்குற 5 ரூபாய் 10 ரூபாய் சம்பளத்துக்கு மாப்பிள பாருங்க நீங்க பாருங்க நல்ல இத்தனை பேர் பாருங்க நானும் பொம்பளை நீ பொம்பளையா என்ன இருக்குது நீ பாவனை கட்டிக்கிறேன் நீ பேண்ட் போட்டுக்கிறேன் நான் பொம்பளை அண்ணா உங்களை பார்த்தா வள தட்டாட்டும் சில செவ்வள பட மாட்டோம் கடுக்கடு தக்காளி ஆட்டம் என்ன பின்னாடி கிட்ட நடந்தவாடா ஏன்டா இப்ப நின்றுகிட்ட மந்த சுட்டு கோழியாட்டா ஏன்னா முக்குள்ள தரிச்சு போடுவாங்கல்ல தினமும் அந்த பொம்மை செஞ்சு போடுவாங்கல்ல அந்த மாதிரி வாயை பொழுதுட்டு நிக்காதடா ஏன்டா என்ன பேச சொல்றேன் ஏன் வாயி ஏன் கை ஏன் காலு எப்படி ஆடுவேன் ஓடுவேன் பாடுவேன் என்னோட பேசுவேன் உனக்கு என்னடா மூடி பின்னாடி வாட பின்னாடி வரல முன்னாடி போகணும் எல்லாம் வேலை உட்கார்ந்து எந்த மாப்பிள என்னடா மாப்பிள நடிச்சிட்டு நீ என்ன நடிச்சிட்டு நீ என்ன நடிச்சிருக்கிற எங்க வைப்படா மண்டையிலே வைப்பேன் பொட்டு மண்டையில வைப்பாங்க எங்க வைப்பாங்க ஏதோ நடக்கான பாரு கன்னட வந்துருச்சு இதே வந்துருச்சுடா உனக்கு லோவ வந்துருச்சு எங்க வச்சிருக்கோ எங்க கைகள் விலக போச்சு மாப்பிள ஏன்டா பண்ணிட்டு கிடக்கணும் உனக்கு கேட்கறானு மருத்துவர் என்ன கிளம்பு பக்கத்துல போக முடியல நாத்த அடிக்குது பிடிக்கிறேன் நல்ல கோட்டை கொடுத்த என்ன போய் விடி 2000 சம்பாதிக்கிறியா இந்த மாப்பிளைக்கு 1500 எச்சு கொடுக்குறாங்க 1500 சம்பளம் கொடுக்குறாங்க 500 ரூபாய் மாப்பிளை எச்சு கொடுக்குறாங்க இது எச்சு வாங்க 2000 மாத்தி இது 2000 வாங்கிட்டு ஒரு நல்ல கோட்டை வாங்கி கொடுக்காது இது மாடு கட்ட இந்த ஓல்ற மகன் குடிச்சிட்டு இங்க நிக்கிற இங்க நாத்த அடிக்குது இவங்க யாராயா பேச முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறவன் 3 நாள் அவன் நம்பிக்கையில வீட்டுல வந்து பாரு கூத்தாடிட்டு போட காத்துல போற காட்டி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் தண்ணி எடுத்து வைக்கணும் ஊடு கூட்டணும் வெளியே வீதியில கூட்டி வைக்கணும் விலைக்கழுவி போடணும் நான் போய் குக்கர் அரிசி ஊற வச்ச சாப்பாடு மாதிரி தான் வைப்பேன் புரியுதா அதையும் அப்படியே வச்சு தின்னோட தட்டு கொண்டு போய் உள்ள வைக்கணும் அதையும் அப்படியே வைக்க சொல்றேன் ஏன்டா இந்த காலத்துல உங்களை போயிட்டு நான் இருப்பு நம்ம போய் எதை சொல்ற அப்படி அதெல்லாம் கேட்கணும் உள்ள வையினா வைக்கணும் ஆமா ஏமா நீ வச்சிக்கவே இல்ல அவர்தான் வைப்பாரு தூங்கி போயிடுவா சரி அண்ணா 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 என்ன தங்கச்சி என்னமா என் தங்கச்சி இந்த ஆளு சத்தி பண்ணி எத்தனை பேர் பாருங்க எங்க இங்கேயே தாய பாக்குறாங்க ஏன்னா உன் பொண்டாடி இருக்குதா இல்லையாடா இல்ல ஆர்த்துக்கிறது வித்துட்டியா வித்துட்டியா இல்ல உன் பொண்டாடி விட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறியா யாரு எங்க கல்யாணம் மேல பொண்டாட்டி எப்படி வருவா ஆமாங்கப்பா சின்ன பிள்ளைகள நல்லா திறந்த நல்லா சுத்தம் வந்தியே பெண்ணா அப்படி அசிங்கமா கிடக்குறா வீடு பண்ணலாம் இருந்தியே என்ன திட்டாக்குது அது என்னதுன்னு கேக்குறான் என்னது அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு இருக்குன்னா அது உங்ககிட்ட சொல்லி என்ன பண்றது உனக்கு எதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லலாம் நீங்க 5 3 60 கெட்டு போய் கிடக்குற உங்ககிட்ட பேசியது எல்லாத்துக்கு ஆகுதுன்னா இருந்தாலும் அண்ணா கழிச்சு பார்க்கலாம் நீ கேட்ற மாதிரியே நம்மளே கேட்டு சொல்றேன் அண்ணா பரவாயில்ல அண்ணா அண்ணா போதுண்ணா அண்ணா போதுண்ணா வந்துட்டுமே வெளியே போதுங்கிற ஒண்ணுமே செய்ய நான் எது வந்துருக்கிறேன் என்னடா அப்படியே இந்த மாதிரி வீடுல ஊடு பாத்து சரி அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டு கோமாளி புண்ட வாயா வாய் புண்டியாக பாக்குது அப்படியேதான் இருக்குது சரி அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல இருவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் அதற்கு முன்பதாக சீராகனதற்கும் மாபெரும் புண்ணிய சபை இந்த புண்ணிய சபை எதற்காக அரங்கேற்றோம் அம்மா அதாவது குலதெய்வம் கோயில் வேண்டுதல் வைத்தாரு கவுண்டரு அது கணேஷ் கவுண்டரு இன்னைக்கு வேண்டுதலுக்காக நான் அதாவது இந்த தவன் சொல்லுவாங்கல்ல அனைத்து குல பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பண்டிகை அதாவது தன்னுடைய குலத்தை கொண்டாடினால் குலம் தளிக்குமா ஆமா தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக பொழியுமா அது போல தன் குலதெய்வத்தை எடுத்து கொண்டாடுகிறார்கள் அதனால பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதனால குல பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன குசலம் பேசுறீங்க கண்ணோ அப்படிதான் பேசுவாங்க குசலம் பேசுறீங்க எவடி பேசுற சக்கலா தேருங்களா எவனாச்சும் குசலம் பேசுனா புசல கூட்டி ஓடி போய் ஜாக்கிரதா போறான் மோசமான பொம்பளாயா ஆமா
யார் யார் வாய் பேசுறீங்களோ புருஷனாளுக்கு என் வீட்டுல பவானியில தான் இருப்பாங்க. அதனால அண்ணா குல பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஐநாயிரப்பன் பண்டிகையை முன்னிட்டு பண்டிகையில தவத்தை முன்னிட்டு இன்னும் வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் இன்னும் ஐயாவாகப்பட்ட இன்னும் கணேசை அவர்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தால் அத பழமொழி சொல்லுவாங்களே, யாரு கடனா இருந்தாலும் மாறி கடன் இருக்க கூடாது. அடியா ரோசிலக்காரி என்ன தன்னை கேட்க போன்றது எங்க அக்காடா என்ன மாதிரி அக்கா நீ வாய் துறக்க அப்படி பேசல சேர்ந்து. அதனால வேண்டுதல் நிறைவேற காரணத்தினால் பழமொழி சொல்லுவாங்கல்ல, யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்க கூடாது அப்படின்ற தன்மைக்கு பழமொழிக்கு இணங்க ஐயாவாகப்பட்டவர் வேண்டுதலை காரணமாக இன்று ஒரு நடுநாட்டை வைத்துள்ளார். என்ன நாடகம் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு குருபுத்தர் வதை ராமடி பிறப்பு. அண்ணா சரி அண்ணா, இன்னும் குருபுத்திரன் வதை ராமர் பிறப்பு இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அண்ணனாகப்பட்டவர் எனக்காக 50 ரூபாய் சொத்துல 50 அன்பளிப்பும். இன்னொரு அக்கா யாரு உங்க யாரு அந்த அக்கா? இந்த அக்கா நம்ம தங்கச்சி தான். சரி, அந்த அக்கா 20 ரூபாயும் இந்த கோமாளிகள்லாம் 50 ரூபாய் குத்திருக்கிறார் எங்க அண்ணன். காசு நிறைய நின்னு போச்சு எடுத்து எங்க அண்ணன் கிட்ட. அதனால இன்னும் என் வேடத்தை பாராட்டி இன்னும் கோமாளி வேடத்தை பாவமா தெரியும் அந்த ஆளு பார்த்தா பொசுக்குன்னு இன்னைக்கே நாளைக்காடு கிடக்குது அப்படின்னு 50 ரூபாயும் அன்பளிப்பு செய்த உணர்த்தினால் ஆண்டவர் கிருபையால் நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும். ராமாஜயம். அண்ணா அம்மா அண்ணா தங்கச்சி சொல்லுங்க. அதாவது நீ யாரும் பேர் என்ன? ஐயோ அண்ணா என்ன திங்கிறீங்க வரிக்கி? சரி அண்ணா, இருந்தாலும் இந்த நாடகத்துல வந்திருக்கே என் பேர் என்ன சொல்லட்டா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி அண்ணா எங்க மைக்கு செட்டுக்காரங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு? கை இப்படி இப்படின்ட்டு இருக்குது. சத்தியமா கை போடுறாங்க. கை இப்படி இப்படிங்கிறா கையாங்கடா போடுவாங்கடா. ஏடா மொன்னனாய மோஞ்சல ஈமுஜின்னு பிடிங்கறாரு பிடிங்கறாரு. அட மச்சான் 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 ஆசா மச்சான் நாலகதல உம்மே நாலே தரத்தேனே. அட மச்சான் 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 ஆசா மச்சான் நாலகதல உம்மே நாலே தரத்தேனே. பூமுடிச்சே பொட்டு வச்சே வரவக்காகதா, பூமுடிச்சே பொட்டு வச்சே வரவக்காகதா. மைக் தடுக்காதே, எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாருது. எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாருது. அதனால அண்ணா என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா? அம்மா ஜோதி மாதி வாதனா காதி வாதனா
சொல்லுங்கம்மா. என் பெயர் என்ன? என் பெயர் தான் கோசலை. சரி, அப்படியா? சொல்லி ஆகணும் அண்ணா. அண்ணா அண்ணா அம்மா அண்ணா, என் பேர் தெரியுமா அண்ணா? தெரியாது, தெரியும். கோசலை அண்ணா. அங்கேயே நீங்க பேசலாம் எப்படி அண்ணா? மச்சாண்டாரே கம்முனு பார்த்துட்டு கிடக்க அப்புறம் சொல்லிட்டானு மச்சாண்டாரு. சின்ன குழந்தனாரே மதனி வந்துட்டேனே, சின்ன குழந்தனாரே மதனி வந்துட்டேனே. அக்கா ரெண்டு பேரும் ஒன்னா பொழைச்சுக்கலாம் அக்கா. சொல்லுங்க, வாய்க்கு வந்து பேசுக்கா. இருந்தாலும் அந்த அக்கா ஒத்துதான் போதும். அவனுக்கு என்ன போற கொடுக்க, நான் சம்பாதிக்க ஆசை பூரா அவங்களுக்கு தான். மச்சாண்டா சம்பாதிக்க ஆசை பூரா அவருக்கு தான். சரி சொல்லிட்டாரு, ஒத்துக்கலாம், ஒத்துக்கிட்டாரு. சரி சரி மச்சி, ஐ லவ் யூ டார்லிங். காலையில வா அண்ணா. அப்படி என்னுடைய பெயர் கோசலையாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாங்களா எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? 10 மாதம் பார்த்து வந்து 10 மாதம் பார்த்து வந்து அம்மா பார்த்து வந்து நான் யாருக்கு மகளாய் பிறந்தேன்? எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? அண்ணா தெரியும். ஆமா, யாரு தாயாரு? யாரு? அம்மா, என் தந்தையார் பெயர் கனகராஜன். என் தாயார் பெயர் கனகவல்லி. கனகவல்லிக்கும் கனகராஜனுக்கும் நீங்கள் பிறந்தீர்கள். நான் மகளாக பிறந்து நான் வளர்ந்து வாலிபமாகி நான் கன்னி பருவத்தை விட்டு நான் மங்கை பருவம் வந்தவுடன் நான் யார கல்யாணம் செஞ்சேன்? ஆமாண்ணா, கல்யாணம் ஆகி போச்சு. சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சு. என்னாச்சு?